இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில் சணல் கயிற்றில் காப்பு கட்டி பிரச்சனைகளை தீர்த்து மகா பிரசாதத்தை அருளி செல்வ வளத்தை அருளக்கூடிய ஒரு சித்தரை பற்றி பார்த்தோம். இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான். இந்த சித்தர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கூட்டேரிப்பட்டினுடைய அருகில் இருக்கக்கூடிய சின்ன நெற்குளம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையிலே இந்த சித்தருடைய ஜீவசமாதி அமைந்திருக்கின்றது. சுவாமிகள் வாழும் காலத்திலே எம்பிபிஎஸ் பயின்று FRCSஐ லண்டனில் படித்தவர். திருவள்ளத்தில் இருக்கின்ற ஞான யோகியாக திகழும் சிவானந்த சுவாமியை தரிசிக்க வருகின்றார். சிவானந்த சுவாமி மௌன யோகி பாலஞான சுவாமியை பார்த்து எம்மில் ஒருவன் என்ற வார்த்தையை மட்டும் சொன்னாராம். இது நாள ஆக ஆக சுவாமிக்குள்ள ஊற்றொளியாய் திகழ்ந்து ஞானத்தின் கண் வள்ளல் பெருமான் மீது ஈடுபாடோடு இருந்த இந்த சித்தர் தன்னுடைய மருத்துவ சான்றுகளையும் ஆடைகளையும் கொளுத்திட்டு ஸ்டெத்தஸ்கோப்பு மொத்தத்தையும் கொளுத்திடுறாரு. சுவாமி எல்லாத்தையும் கொளுத்திட்டு அவர் திருவள்ளத்தில் இருக்கின்ற மௌன யோகி எப்படி அந்த கோணிப்பை கட்டிட்டு இருந்தாரோ அதே போல கோணிப்பையை ஆடையாக அணிந்து தேங்காவும் வாழைப்பழமும் மட்டும்தான் உணவா சாப்பிட்டுருக்காருங்க. உலக கடவுளின் தூதர் என்று பக்தர்களால் அழைக்கப்பட்ட மௌன யோகி பாலஞான சுவாமி தன் குருநாதர் கட்டிய அருள்மிகு தங்க விநாயகர் கோயில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுகா வீரசிங்கம் குப்பம் என்கிற கிராமத்தில் அருளக்கூடிய அருள்மிகு தங்க விநாயகர் கோவில்ல போய் ஞானம் பெற்றதாக இப்பவும் அங்கிருக்கின்ற பக்தர்கள் இன்றளவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஞானத்தோடு ஞானமாய் சித்துக்களில் சித்தாய் மகா பிரசாதத்தை வருகின்ற பக்தர்களுக்கு அளிக்கின்ற அந்த மகிமையும் சித்தருக்கு நடக்கின்ற தீபாராதனை பலவிதமான அதிசயங்களை ஏற்படுத்தும் என்ற நிலையிலே நாம் சித்தர்கள் தேடி டிவியில் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்கின்ற நேயர்களுக்கு எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் உலக கடவுளின் தூதர் மௌன யோகி பாலஞான சுவாமியின் அனுகிரகத்தால் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூறு போவதற்கு வேதாந்தம் வீடறியேன், மெய்யூறு போவதற்கு வேதாந்தம் வீடறிந்தால் பையூரும் பாழூரும் பாழாய் முடியாதோ என் கண்ணே என் கண்ணம்மா என்று சித்தரின் அறைகோவலிலே ஏற்றுக்கொண்டவாறு இத்தருணத்திலே சித்தரின் தீபாராதனை காட்சியை அடியேன் கண்டு மகிழ்ந்தேன். அந்த தரிசன காட்சியை தங்களுக்காக கண்டு மகிழலாம். சணல் கயிற்றை காப்பாக கட்டி பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்து பணக்கஷ்டம் மனக்கஷ்டத்தை போக்கி ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய சித்தர் உலக கடவுளின் தூதர் மௌன யோகி பாலஞான சுவாமியின் தீபாராதனை காட்சியும் தீப ஒளியில் அவரின் ஜீவசமாதியை கண்டு தரிசித்து மகிழ்ந்தோம். மீண்டும் இதுபோன்று ஒரு நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில். மேலும் சித்தர்கள் தேடி டிவியில் தமிழகம் மட்டுமல்லாமல் நிறைய இடங்களை நான் சுற்றி தங்களோடு பயணிக்கப் போகின்றேன்.
சித்தர்கள் தேடி டிவி தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.